வணக்கம். திருச்சி சூர்யா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில காவலர்கள் கைது பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, "ஒண்ணு வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீ" அப்படிங்கிற மாரி வந்து திருச்சி சூர்யாவ கைது பண்ணா, இன்னொருத்தரையும் தூக்கணுமே அப்படின்னு நீங்கலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. வேற யாரும் இல்ல. அவர் நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஊடகவியலாளர் அப்படின்னாலே பட்டு நம்மளுக்கு நினைவுக்கு வர கோட் சூட் வந்து முதல்வர் விஜயோட இன்னும் அதிகமா சூட் ஆவற ஒரே சூட்டு போட்ட ஊடகவியலாளரான நம்மளுடைய முக்தார். அவரையும் தேடிட்டு இருக்காங்க. திருச்சி சூர்யா அவர்கள் கைது பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, முக்தாருக்கும் வலைவீச்சு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. முக்தார் அவர்கள் எங்க ஓடி ஒளிஞ்சிருக்காரு, எங்க பதுங்கியிருக்காரு அப்படின்னு தெரியல. சீக்கிரம் இந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கும்போதே புடிச்சிருவாங்களா, இல்ல என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, ஏன் இந்த கைது வந்து நடந்துச்சு? நெறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அலிஷா அப்துல்லா அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில எனக்கு அவங்கள ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்னா, ஒரு பேஜ் 3 அந்த செலிபிரிட்டீஸ் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலீட் கேங்ல சுத்திட்டு நெறைய விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ், பார்ட்டீஸ் அதெல்லாம் வந்து அதில வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஃபீச்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பைக் ரேசர், பைக் எந்தூசியாஸ்ட், ரைடிங் எந்தூசியாஸ்ட்டாவும் தங்கள வந்து காட்டிக்கிட்டாங்க. அவங்க பின்னால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள்ல வந்து தூது விட்டு பார்க்குறாங்க. அப்புறம் பாஜக அப்படிங்கிறது ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. அலிஷா அப்துல்லா பாஜகவா அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு அரசியல் தான். அங்க போயிட்டு வந்து தனக்கான பிரதிநிதித்துவத்த பெற்று அரசியல் பேசிட்டு வந்தாங்க. ஸோ இவுங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இவுங்க பேசுறது எல்லாமே, இவுங்க செய்றது எல்லாமே வந்து சரின்னு சொல்லிட்டு என்னைக்குமே அவங்களுக்கு நம்ம வந்து கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ண போறதில்ல. அவங்களுடைய இதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. எலிட்டிஸ்ட் மென்டாலிட்டில. அதுல நம்மளுக்கு நெறைய மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலிஷா அப்துல்லா இருக்காங்கல்ல, அவங்களை குறித்து வந்து இன்டர்வியூ பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திருச்சி சூர்யாங்கிறவர் வந்து எல்லா சேனலுக்கும் நெறைய சேனல்ஸ்க்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பிஹைண்ட் த என்ன நடந்துச்சு, பிஹைண்ட் த சீன்ஸ் விஷயங்கள் நெறைய வந்து பேசக்கூடியது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ரயில்வான் பங்கநாதன் மாரி வந்து டபுள் மீனிங் டயலாக்ஸ் அண்ட் கிசுகிசு அந்தரங்க விஷயங்கள், இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய வந்து வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. சரி, இந்த மாரி கன்டென்ட்லாம் வந்து என்ன பண்றது, மக்களுக்கு பிடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சேனல்ல கூப்பிட்டு வந்து அவர் பேசிட்டே இருக்கும்போது, அவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து எல்லை மீறி போயிடுறாரு. குறிப்பா வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேற மாரி இருந்துச்சு. சரி, தாவேகாவோட ஆட்சி வந்துருச்சே நிறுத்திருவாங்கன்னு பார்த்தா, அவரும் நிறுத்தல, ஏன் முக்தாரும் வந்து நிறுத்தல. முக்தார் போட்ட தம்ப்நெயில்லாம் கூட வந்து காட்ட முடியாது. அந்த மாரி தம்ப்நெயில் இப்ப முதல்வரா இருக்க விஜய் அவர்களே வந்து போட்டிருக்காப்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வீடியோல நெறைய பேர் வந்து, "ஏய் நீ என்ன விஜய்ன்னு சொல்ற? ஹானரபிள் சிஎம்ன்னு சொல்லு. முதல்வர் விஜய்ன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, ஹானரபிள் சிஎம்ன்னும் சொல்றோம். அதுக்காக வந்து விஜய் அவருடைய பேர் அத சொன்னாலும் ஒண்ணும் தப்பு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஜெயலலிதா அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். கலிஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வாயில மரியாதையா வந்தோம். கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஒண்ணும் அவமரியாதை இல்ல. எல்லா வாட்டியுமே பிரசிடென்ட் ட்ரம்ப்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாலே அவர் பிரசிடென்ட் தான். விஜய் அவர்கள் முதல்வரா தானே இருக்காரு. அதனாலயே உங்களுக்கு இன்செக்யூரிட்டி. ஸோ நம்ம வந்து அப்படியே போற போக்குல வந்து இயல்பா சொல்லக்கூடிய விஷயத்த வந்து மாத்தாதீங்க. ஏன்னா, ஏன் அத சொல்றேன்னா, நம்ம இதுவரைக்கும் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, நையாண்டி பண்ணியிருக்கோம். பட் தரம் தாழ்ந்து சொற்ப வார்த்தைகள இல்ல வந்து அன்பார்லிமென்டரி வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்தினதே இல்ல கேமராக்கு முன்னாடி. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான நபர்கள்லாம் எந்த அளவுக்குலாம் விஜய் அவர்கள் மட்டும் இல்லாம எல்லா தலைவர்களுமே பேசியிருக்காங்க. சீமான் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி, சீமான் அவர்கள பத்தி, இன்னும் யாரெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காதோ, இவங்களோட பேரோல்ல யாரெல்லாம் அடிக்க சொல்றாங்களோ, அவங்கலாம் என்னென்னலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஜென்யூனா பேசிட்டு இருக்கப்போ, "ஏய் நீ ஹானரபிள் சிஎம் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னே இன்செக்யூரிட்டி. அவர் தான் முதல்வர். போதுமா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய பத்திரிகையாளர் இருந்திருக்காங்க. இப்போ மீசைய வேற ஒருத்தர் வச்சுட்டு வந்து கையில பார்த்தீங்கன்னா, ஏதோ கசக்கிட்டே இருப்பாரு. கைய காட்டுங்க, ஏதோ வச்சு கசக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா மேனரிசமா. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீரப்பனுடைய காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இன்னைக்கு வீரப்பனுடைய டாக்குமெண்ட்ரியில வந்து அவன் இவன் சொல்லிட்டு வீரப்பனை வந்து அவமரியாதையா பேசக்கூடிய நம்மளுடைய ஜென்யூனான நடுநிலை பத்திரிகையாளரான நக்கீரன் கோபால் அவர்கள், அப்புறம் அவருடைய சிஷ்யன் நினைக்கிறேன் ஒருத்தர் தாமோதரன் பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் ஒரு தாத்தா காந்தராஜ், வேற ஒரு வார்த்தையில ஈஸியா சொல்லலாம். பட் அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லை மீறி வந்து பேசிட்டே போவாங்க. யார் வேணா இந்த கருத்தை வேணா சொல்லலாம். பட் ஆபாசம், டபுள் மீனிங், பெண்கள், குடும்பத்தை பத்தி வந்து ரொம்ப கேவலமா பேசுறது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டே இருக்கையில, அவங்களெல்லாம் வந்து முதல்ல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில இப்ப வந்து திருச்சி சூர்யா வந்து கைது பண்ணியிருக்காங்க. திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நடு ரோட்ல வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருச்சி சிவா திமுகவை பிடிக்குமோ பிடிக்காதோ, திமுகல சில டீசென்ட்டான லீடர்ஸ் இருக்காங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுறலாம். அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் எ கிரேட் பார்லிமெண்டேரியன். அவர் நல்ல ஸ்பீச் இருக்கு. ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர். ஏன்னா திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, கே.என். நேரு கூட வந்து போட்டி போட்டு அரசியல் செய்ய முடியாதனால வந்து டெல்லியில அப்படியே ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டு டீசெண்டா போயிட்டு இருக்காரு. கட்சியிலும் ஒரு நல்ல பொறுப்பில் தான் இருக்காரு. அப்பேற்பட்ட சிவா அவருடைய மகனான திருச்சி சூர்யாவுக்கு திமுகல ஒரு நல்ல எதிர்காலம் அமைத்து தரப்படவில்லை அப்படிங்கிறனால இன்செக்யூரிட்டிலையும் ரொம்ப ஒரு மாதிரி வந்து மன கஷ்டத்திலையும் சித்தி இருந்தவர். அப்போ வேற எந்த கட்சிக்கு போறதுனே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா,
அண்ணாமலை அவர்களோட சேர்ந்து பாஜக பயணிக்கிறாரு. சரி, ஏதோ ஒரு கட்சியில் பயணிக்கிட்டோம். ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற பெண்களை வந்து தரைக்குறவா பேசுறது, அப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய சில அசைன்மெண்ட் எல்லாம் வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் தர அரசியல்வாதியாக மாறுறது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல பின்னால கிசு கிசு பேசுற ஒரு இடத்துக்கு வந்து நின்றார். ஸோ அண்ணாமலை அவர்கள் கூட ஏற்பட்ட அந்த ரிஃப்ட் பாஜகலையுமே ஒரு செஞ்ச வேலைனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலிருந்தும் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. திருப்பியும் திமுக போகலாமான்னு சொல்லிட்டு நிறையா அடியெல்லாம் வந்து போட்டு பார்த்தாரு. பட் அதுவும் எதுவும் பெருசாக நடந்த மாதிரி வந்து தெரியல. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து இதை பயன்படுத்திக்கிட்ட முக்தார், நம்ம தனியாக பேசிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது, நம்மளுக்கு ஈக்குவலாக யாராவது ஒருத்தர் மாதிரி பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஆபாசமான காணொலிகளில் இவங்க 2 பேருமே உட்காந்து வந்து பேசியிருக்காங்க. இதுல குறிப்பா இந்த அலிஷா அப்துல்லா இருக்காங்கல்ல, அவங்க அழுதுட்டே பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு போல ரீசெண்டா. அதுல வந்து ஏதோ 2 குழந்தைன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையோடைய அப்பியரன்ஸ் பத்தி ரொம்ப சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நிஜமா வந்து நம்மளுக்கு யாராவது பிடிக்காதுன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்கள பத்தி இப்படி பேசும்போதே நம்மளுக்கு கோவம் வரும். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது பார்வையில இருந்து ஒரு ஊடகத்துல இப்படி வந்து ஒரு பெண்ணை பற்றி மட்டும் இல்லாம பெண்ணுக்கு பிறந்த குழந்தையை பத்தி இப்படி ஆபாசமா பேசுறது யாராலும் ஏத்துக்க முடியாது இல்லையா? அவங்க பார்த்தாங்க, போயிட்டு அழுது ஒரு பிரஸ் மீட் கொடுத்து போலீஸ்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்னைக்கோ சிக்கி இருக்க வேண்டியது இன்னைக்கு சிக்கிட்டாங்க. இந்த சூர்யாவும் முக்தார் இன்னும் சிக்கல, வலையை வீசிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்தார ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு 1.5 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, காவலர்கள் அவங்களோட ஃபேமிலி கூட போயிட்டு இருக்கும்போதே வந்து வண்டியை நிறுத்தி தூக்கிட்டு அலைக்கழிச்சிருக்காங்க அவங்களோட ஃபேமிலி பீப்புள. அதுக்கப்புறம் மிரட்டிட்டு விட்டதா வந்து சொல்லப்படுது. நம்மளுக்கு நிஜமாவே சொல்றேன், முக்தார ஒரு ப்ரொஃபஷனலாவும் சரி, பர்சனலாவும் சரி பிடிக்காதுன்னா பிடிக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுகர் கோட்லாம் பண்ணி பேச போறதில்ல. இருந்தாலும் போன திமுக அரசாங்கத்துல நிறைய பேர் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஓகே. பட் அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட ரீதியா வந்து பழி வாங்குதல், சட்டத்துக்கு புறமா நடக்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு யாரெல்லாம் வந்து ஒத்துப்போகாத நபர்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு நடக்க போகும் நம்ம வந்து நியாயம் கேட்டிருக்கோம். அதே மாதிரி முக்தாருக்கு அன்னைக்கு நடந்தது, அதாவது அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நடந்த அந்த அலக்கழிப்பு அப்படிங்கிறத தவிர்த்துக்கலாம், அதை பண்ணாம இருந்திருக்கலாம். நீங்க முறையா கைது செய்து தண்டனை வாங்கி கொடுங்க, விசாரணை பண்ணுங்க. விசாரணையில எப்படி வேணா விசாரிங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த அலைக்கழிப்பு அப்படிங்கிறது வந்து லைட்டா டிஎம்கே 2.0 மாதிரி ஒரு வாடகை அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதை வந்து இந்த அரசாங்கம் தவிர்த்து கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் முக்தார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உப்பு தின்னுட்டாரு, பல வாட்டி தின்னுட்டாரு. அதனால அதுக்கான தண்ணி அவர் குடிச்சுதான் ஆகணும். ஸோ திருச்சி சிவா வந்து பாத்தீங்கன்னா வெளில வருவாரா இல்லையான்னு தெரியாது. பட் முக்தாரை முதல்ல கேப்சர் பண்றாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம உத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த ஊடக சுதந்திரம் அப்படிங்கிறது திமுகல எந்த அளவுக்கு குரலை நிறைச்சாங்களோ அதை பண்ணாம தாவேக்கால தொடருவாங்க அப்படின்னு நம்புவோம். ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காதுதான் திமுகவை ஆதரித்து திராவிடம் பேசிட்டு இருந்த சில சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலை ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னார். ஆனால் இப்போ வந்து ஒருத்தரோட சேனலை யூடியூப்லேயே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதர்மம் மனோஜ் அப்படின்னு ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் உடன்பிறப்பு. இந்த பேச்சு எல்லாம் நடத்திட்டு இருப்பாங்கல்ல, விவாதம், அதெல்லாம் போயிட்டு ரவுடிசம்லாம் பண்ணி கூட வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவரோட சேனல் வந்து தூங்கி எஞ்சி காலைல பார்த்தா கிணத்த காண மாதிரி காணும் அப்படின்ட்டாரு. அதுக்கு அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூட் மாஃபியாவும் தாவேக்காவும் சேர்ந்து தான் இதை வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்தில் சேனலை ரிப்போர்ட் அடிக்கிறது தப்பான கண்டென்ட்டுக்கு அப்படிங்கிறது ஓகே. பட் ஒரு சேனலையே காலி பண்ணுறது அப்படிங்கிறதுனா இன்னைக்கு நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தர் அப்படிங்கிறதுக்கு அந்த சேனல் போயிடுச்சு பார்க்கணும், நல்லா போட்டு நாசமாக போட்டு சேனல் போச்சா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு நம்ம கிட்ட வரும்போது அது எவ்வளோ தவறு அப்படிங்கிறது வந்து புரியும். ஸோ மீண்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து சட்ட ரீதியாக இருந்தால் நல்லது. ஒரு பழிவாங்கல் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் திமுக பண்ண அதே தவறுகளை பண்ணிடாதீங்க. ஒருத்தங்க உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பைபிளே எழுதிட்டு போயிட்டாங்க. அவங்களோட நடவடிக்கை மூலியமா அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆட்சி செஞ்சாலே போதும், கொஞ்சம் நல்ல பேர் வந்து வாங்கலாம். மக்கள் மட்டும் இல்லாம ஊடகங்களும் உங்க மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்கு. ஆனாலும் நீங்க திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்தை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணது அப்படிங்கிறதையும் நான் நேத்து வீடியோல சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். திருச்சியில வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த இது ராஜினாமா பண்ணிடுறதுல நன்றி சொல்றதுக்காக வந்து போயிருந்தார். கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்தை வந்து இந்த நடந்துட்டு இருந்த உள்ளரங்களும் தள்ளி வச்சு ஒரு டென்ட்டை போட்டு உட்கார வச்சுட்டாங்களாம். உள்ளேயா எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்க அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஏதாவது வீடியோ வெளில வரும், அதை பார்த்து அப்டேட்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்தை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த மீடியாவா இருந்தாலும் ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஓவர் எக்ஸ்போஷரு, சில கட்சிகள் சொல்றதை வெளியே சொல்றது இல்லை. அது மட்டும் இல்லாம மொக்க நியூஸை கூட 10 வாட்டி போடுறது, முடிஞ்ச அளவுக்கு டிஆர்பி ஃபார்மிங் அப்படின்ற பண்றீங்க. எல்லாருக்கும் வயிறு இருக்கு புரியுது, இருந்தாலும் உங்களுடைய இடத்த நீங்க வந்து அப்படி பண்ணி இழந்துட்டீங்கன்றதுனால உங்களை எப்படி டீல் பண்ணமோ தாவேக்கா டீல் பண்ணிட்டு இருக்கு. பட் நம்ம அது வந்து முழுசா ஆதரிக்கல. பட் மீண்டும் திரும்பவும் தொடர்ந்து உங்களோட ஊடக பண்ணியை நீங்க நியாயமா நேர்மையா செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு தேடி வர வேண்டிய மரியாதையும் வந்து சேரும் அப்படிங்கிறத ஒரு ஊடகம் சம்பந்தப்பட்டு ஊடகவியலாளர் சம்பந்தப்பட்ட காணொலியா அதை நான் பாக்குறேன்.
எனிவே திருச்சி சிவா முக்தாரோட நிற்காம வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நிஜமாவே ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியிருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை அப்படின்றத எடுக்கப்படணும். அப்போ தான் வந்து யார் வேணால் பேசலாங்கிறதுக்கலாங்க, பட் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற பவுண்டரியை மீறிய செயல்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சரே வந்து கெடுத்துரும். அண்ட் உண்மையாக ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து நியாயமாக தரவுகளோட பேசிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மரியாதை இந்த போன்ற நம்மளால கெடும் அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.